பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. இதில் விசுவாசம் என்னென்னா, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு மரித்து எனக்காக அவர் மரித்து உயிர்த்திருந்தார், அவர் எனக்காக பரிசுத்த ஆவியான அனுப்பிச்சு எனக்குள்ளிருந்து செயல்படுகிறார், எனக்காக மீண்டும் பரலோக ராஜ்யத்திலிருந்து மத்திய ஆகாயத்தில் வருவார், அந்த நாளில் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். இதை நம்புகிறவங்க நம்ம வாயினால் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து என் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நம்பினோம்னா அதுக்கு பேர் விசுவாசம். அதே கிரியை இல்லாத விசுவாசம்னா ஆண்டவரை நம்ம மறுதலிக்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் என்னென்னா, ஆலயத்துக்கு போவாங்க, சபை கூடாரங்கள் எல்லாத்தையும் கலந்து கொள்வாங்க, வேத வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் வேதம் தெளிவாக சொல்லுது, அது செத்ததாக இருக்கிறது. இன்றைக்கி 99 கிறிஸ்துவத்தில் செத்ததாக தான் இருக்குது. அதாவது ஊழியத்தில் நம்முடைய பங்கு இல்லைன்னா நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? செத்ததாக தான் இருக்குது. ஊழியத்தில் நம்ம ஏதோ ஒரு ஊழியத்தில் நம்ம பங்கு பெறணும். ஒன்று சபையில் ஊழியம் சுவிசேஷம் சொல்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, நிறைய ஊழியங்கள் இருக்குது, ஆஸ்பத்திரி ஊழியம் இருக்குது, எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது. இதில் நீங்கள் பங்கு பெறலை அப்படின்னா உங்களோட விசுவாசம் செத்ததாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சபையில் ஜெபம் மட்டும் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் ஆத்தும ஆதாயம் பண்ண மாட்டாங்க. ரெண்டுமே பண்ணணும். ஒரு கை தட்டினா ஒரு ஓசை வராது, 2 கைகளை தட்டும் போது மட்டும்தான் ஓசை வரும். ஜெபம் பண்ணணும், ஜெபம் ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் சுவிசேஷம் சொல்லணும். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம் சொன்னார். பகலில் ராத்திரி முழுவதும் போய் அதுக்காக ஜெபம் பண்ணினார். அப்போ ஜெபம் பண்ணி அந்த கிரியை செய்யும்போது தேவன் அதை அங்கீகரித்து அதை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு இந்த காரியம் தெரியும், ஆனால் அதை செயல்பட மாட்டாங்க. இயேசுவை நம்பினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒப்புவிடுங்க. ஆண்டவரே, நான் என்ன ஊழியம் உமக்கு செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு பவுல் கேட்டார். அதே போல் நீங்களும் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. உங்கள் காரியம் வெற்றியும் ஜெயமாக மாறும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையை சொல்லி இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனம் திரும்புங்கள்.